வணக்கம். மிக்க மகிழ்வுடன் அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், மத்திய மாநில அமைச்சராக இருந்து பல சாதனைகளை செய்ததாக கூறப்படுபவர், அசைக்க முடியாத வெற்றிகளை கொண்டு புதுக்கோட்டை ராஜா என்று அழைக்கப்படும் அளவுக்கு தொடர் வெற்றிகளை பெற்றவர். ஆம் நேயர்களே, காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளராக இருக்கும் திரு திருநாவுக்கரசு தான் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர். எனவே உங்கள் சார்பில் அவரை வரவேற்று இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சி தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். நான் அறிமுகத்தில் கூறியது போல புதுக்கோட்டை ராஜா என்று அழைக்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு தொடர் வெற்றிகளை பெற்ற நீங்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளராக இருக்கிறீர்கள். அதைவிட வேறு என்ன நிலையில் தற்போது நீங்கள் இருக்கிறீர்கள்? புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய அன்புக்கு ஒரு பாத்திரமானவனாக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது நான் பெருமையாக நினைக்கிறேன். அது காரணம் எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிற மாதிரி எல்லா புகழும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கே. தொடக்க காலத்தில் சாதாரண வக்கீலாக இருந்த என்ன எனக்கு எம்எல்ஏ ஆகக்கூடிய ஒரு முதல் வாய்ப்பை 1977 படித்த எம்ஜிஆர் முதல் முறையாக தந்தார். இன்னொன்று, நீங்கள் 6 தடவை அறந்தாங்கில் ஜெயிக்கிறது காரணம் என்னென்னா, துணை சமனாக இருக்கிற போதும் சரி, அமைச்சராக இருக்கிற போதும் சரி, இப்போ நான் பொறுப்பில் இல்லாமல் இருக்கிற போதும் சரி, அந்த தொகுதி மக்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கேற்கக்கூடியவனாக அந்த கிராமங்கள் வாரியாக கிராமத்தில் ஆரம்ப சாலைகள்லேருந்து குடிதண்ணீர்லேருந்து ஆரம்ப பள்ளிகள், மருத்துவமனைகள், பல அணைக்கட்டுகளை உண்டாக்கி ஒரு வளமான பகுதியாக உருவாக்குனீங்க. அந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த திருநாவுக்கரசர் சமீப கால தேர்தலில் அந்த இடங்கள் உங்களுடைய செல்வாக்குள்ள பகுதியிலேயே நீங்கள் தோல்வி அடைந்திருக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? எந்த தலைவரை நீங்க யாராவது எந்த தலைவரையும் வச்சுங்க, எந்த கட்சியில் இருக்க, ஈவன் திமுக அதிமுக தலைவர்கள் கூட எல்லாருக்குமே தனிப்பட்ட மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு அளவுக்கு வாக்கு சதவீதம் தான் வாங்க முடியும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஏன் தோத்து போறார்? ஸோ மக்கள் ஒன்று அந்த முறை அவர்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஆக்குறாங்க, இல்ல வெற்றி பெறக்கூடிய இன்னொரு அணி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. கட்சிக்கு தான் வாக்கு, தனிப்பட்ட மனிதர்களுக்கு வாக்கு இல்லை. வாக்கு இருக்கு, தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஓரளவுக்கு அவங்க செய்யற காரியங்களை வச்சு ஓரளவுக்கு பண்றாங்க. பட் அது எந்த தலைவருக்குமே அது மட்டுமே வெற்றி, அந்த கட்சியினுடைய வாக்கு மட்டுமே வெற்றிக்கு போதுமானதாக இருப்பதில்லை. அது அங்க இருக்கிற அந்த தேர்தலில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அது ஏற்படக்கூடிய கூட்டணிகள், இப்பெல்லாம் செலவே இன்னொரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இன்றைக்கே நான் 77 ஆரம்பித்து 38 வருஷமாக அந்த அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்ற காலத்திலையும் சரி, தோல்வி பெற்றிருக்க காலத்திலையும் சரி, கோயில் கோலம், கும்பாபிஷேகம், நல்லது கெட்டது, கல்யாணம், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் நான் போய் முன்னால் நிற்கிறேன். என்னால் முடிந்த காரியங்களை மக்களுக்கு செய்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தால் கூட பணம் இப்பெல்லாம் அரசியலில் அது ஒரு மிக கேவலமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியலில் அதாவது அரசியல்ல சம்பாதிப்பதை விட செலவு செய்வதுதான் அதிகம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிறைய சம்பாதித்தவர்கள் நிறைய செலவு செய்யறாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு. ஒன்று தனி நபர்களா இருந்தாலும் சரி, அல்லது கட்சிகளா இருந்தாலும் சரி. கட்சிகளே ஆட்சிகளில் வர்ற போது நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் ஒன்றும் வேட்பாளர் செலவு செய்யறாரு, அல்லது அந்த கட்சி ஓரளவுக்கு வாக்கு வங்கியோடு இருக்கக்கூடிய கட்சிகள் பலமான பணத்தோட போய் இறங்குறாங்க. தேர்தலில் அந்த காலத்தில் சில லட்சங்கள் இருந்தா போதும், ஆயிரங்கள் இருந்தா போதுங்கிறது மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதிகளில் பல கோடிகள் செலவு செய்யக்கூடிய அசிங்கமான சூழ்நிலை முந்தியெல்லாம் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்தது. இப்போ தமிழ்நாடு முன்னால் நிற்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டு அரசியல் மாறி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதாவது பண அரசியல், ஜனநாயக அரசியல் இங்க இல்ல. தேர்தல் அரசியல் ஜனநாயகம் பணநாயகம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பணநாயகம் முதலிடம் வைக்கிறதுல சந்தேகமே கிடையாது. நல்லா தேர்தலில் போட்டி போடணுமா வேணாமா, அரசியலே ஒதுங்கி இல்லாமான்னு கூட நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஏன்னா போட்டி போட்டுட்டு நான் சம்பாதிக்கவும் இல்லை, இப்ப நான் சம்பாதிக்கவும் முடியாது. நினைச்சாலும் நான் இப்ப இருக்கிற மந்திரிகளோட போட்டி போட முடியாது, முதலமைச்சரோட போட்டி போட முடியாது, முன்னால சம்பாதிச்ச மந்திரிகள் வச்சிருக்கிற பணத்தோட போட்டி போட முடியாது. பெரிய கட்சிகளுக்கு தான் பெரிய தொழிலதிபர்களும் பணம் கொடுக்குறாங்க. எனக்கு உதாரணமா சொல்றேன், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஒன்னு கூட்டணியின் சார்பில் நண்பர் விஜயகாந்த் அங்க இருந்தார். சரி, விஜயகாந்துக்குன்னு அந்த தொகுதியில் ஒரு 15,000 வாக்கு இருந்தது. அந்த 15,000 வாக்கு அதிமுகவுக்கு போனது. முதல் முறையாக நான் எம்எல்ஏக்கு தோத்தது இந்த இடம். அது காரணம் ஏற்கனவே தோக்கடிச்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனா செல்வி ஜெயலலிதா அவர்களே ஒரு தேர்தலில் நான் போட்ட வேட்பாளர் எதிர்த்து 2 நாள் அறந்தாங்கிலே தங்கியிருந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப கூட நான் போட்ட வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார். ஆனா இந்த இதில் நானே வெற்றி பெற முடியலன்னு அது காரணம் என்ன, அதிமுக வாக்கு வங்கியோடு இந்த 15,000 வாக்கு நிரந்தரமா ஒரு 3 தேர்தலில் வாங்கியிருக்காங்க. அது ஒரு 15,000 போனது ஒண்ணு. இன்னொன்னு கடைசி நேரத்தில் அந்த பக்கத்தில் நின்று மந்திரி ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணம்
கட்சி சார்பில் 1 கோடி 2 கோடி கொடுத்தாங்க. அவர் வசதியானவர், எனக்கு அந்த பணம் வேணான்ட்டார். அப்போ என்ன தோக்கடிக்கிறதுக்காக அந்த 1 கோடி 2 கோடியும் அறந்தாங்கிக்கு வந்தது. ஸோ நான் தேர்தல் முடிச்சுட்டு ஊருக்கு வர நேரத்தில் முத நாள் கொண்டு போய் ஊரில் இருக்கிறவங்க ஏழை எளியவங்க குடிசைகள் இருக்கிற பகுதியில் 500 1000 கொண்டு போய் முத நாள் கொட்டினாங்கன்னா அதோட போட்டி போட்டு கொட்டுறதுக்கு என்ற பணம் கிடையாது. நான் தேர்தல் முடிச்சுட்டு வந்துட்டேன். அது 2 நாளும் போய் பணம் அங்கங்கே போயிட்டு இருக்கு. அப்படி என்றால் நீங்கள் சொல்வதை பார்க்கும்பொழுது பணநாயகம் தான் முடிவை தீர்மானிக்கிறது, ஜனநாயகம் அல்லன்னு சொல்ல வரீங்களா? அது மாதிரி ஒரு அசிங்கமான நிலை தமிழ்நாட்டு அரசியலில் வளர்ந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வந்து 25 நாளா 15 நாளா குறைச்சாங்க, அதை பண்றாங்க, போஸ்ட் அடிக்காத, நோட்டீஸ் அடிக்காத, பேனர் அடிக்காத, டவுன்ல ஒட்டாத, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எலெக்ஷன் கமிஷன் கவனம் செலுத்துறாங்க. ஆனா நேரடியா மக்கள் பணம் வாங்குறது வந்து அசிங்கம், கேவலம். 500 ரூபாய்க்கு தன்னுடைய ஓட்டையோ 1000 ரூபாய்க்கு ஓட்டையோ வைக்க கூடாது. அதுக்கு பிறகு 5 வருஷமா அந்த எம்எல்ஏ வரதே கிடையாது, ஊருக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு கமிஷன் வாங்குறாங்க. மக்கள் திருந்தணும் சொல்றீங்க? மக்கள் திருந்தணும். என்ன அதுக்கு பிறகு எம்எல்ஏ பணம் கொடுக்கின்ற அரசியல்வாதிகள் திருந்த வேண்டாம், மக்கள் திருந்தினால் போதும் சொல்றீங்களா? பணம் கொடுக்கிற அரசியல்வாதிகளும் திருந்தணும். அவனுக்கு கடைசி நேரத்தில் எப்படியா பணம் கொடுத்தாலும் ஜெயிக்கணுங்கிற புத்தியோட எம்எல்ஏ நிக்கிற வேட்பாளர் போறான்னு வச்சுங்க, அவனை கரெக்ட் பண்ண வேண்டியது மக்கள். எங்க ஊர்ல காசு கொடுக்காதீங்க சார், எந்த கட்சி வேணாலும். இப்படி ஒரு அசிங்கமான, நீங்க சொன்ன மாதிரி கேவலமான ஒரு சூழல் நிலவுகிறது தமிழ்நாட்டின்னு சொல்றீங்க. இதை பார்க்கும்போது தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா, இல்ல போட்டி போட நிறுத்தி விடலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தேர்தலில் ஒரு அரசியல்வாதி தேர்தலில் போட்டி போடாம இருக்க முடியாது. இவ்வளவு ஒரு கேவலமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கேவலத்தை முறியடிச்சு தான் வெற்றி பெறணும். திருநாவுக்கரசர் மாநில அரசியலில் இருக்கிறாரா, தேசிய அரசியலில் இருக்கிறாரா? இது இன்னொரு கஷ்டம் எனக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில கட்சிகள்ல இருக்கிற போது அவர்கள் எந்த தலைவர்களும் மாநிலத்துக்குள்ளே நிற்கிறாங்க. நான் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக தேசிய அரசியல் இருக்க கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலை வந்த காரணத்தினால இப்போ பிஜேபினா என்ன அந்தமான்ல பொறுப்பாளர்னு போடுவாங்க. ஸோ நான் அந்தமான்லையும் போய் 2 நாள் உட்காந்து வேலை பார்க்கணும். இப்போ நான் ஆந்திராவில் அகில இந்திய செயலாளர், ஆந்திராவுக்கு பொறுப்பாளர். ஸோ இதுக்கு சொல்ல வந்து நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு எனக்கு வந்து என்னோட கேள்விக்கு வந்துருங்க. உங்க கேள்வி வந்து மாநில அரசியல் இருக்கீங்களா, தேசிய அரசியல் இருக்கீங்களா? ரெண்டுலயும் இருக்கேன். தேசிய அரசியல் இருக்கிறதுனால மாநில அரசியல் விட முடியாது. மாநில அரசியல் இல்லாம தேசிய அரசியல் கிடையாது. தற்போது காங்கிரஸ் கட்சியின், தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிலை எப்படி இருக்கிறது? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய நிலை வந்து இப்போ இந்த நண்பர் இளங்கோவன் அவர்கள் வந்த பிறகு கொஞ்சம் வேகமா அவர் பணிகள் வந்து அவருடைய பேட்டிகளா இருக்கட்டும், நடவடிக்கைகள் இருக்கட்டும், கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இப்போ மண்டல மாநாடுகள், இப்படி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தொண்டர்களும் உற்சாகமாக தான் இருக்காங்க. என்னன்னா தலைவர்கள் மத்தியில் ஒரு யூனிட்டி கிடையாது. யதார்த்தமான உண்மை. எல்லா தலைவர்களும் ஒரு 10 பேர் முக்கியஸ்தர்கள் கட்சியில இருந்தால் அந்த 10 பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய சூழல் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிறது காங்கிரஸுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான அந்த சூழ்நிலை இருக்கிறது. இப்படி தனித்தனி தீவுகளாக ஒவ்வொரு தலைவரும் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி எப்படி எழுச்சி வந்து விட்டது, உற்சாகமாக தொண்டர்கள் இருக்காங்க? தொண்டர்கள் நல்லா இருக்காங்க. தொண்டர்களே பிரிவினை இருக்கு. தொண்டர்கள்ல பிரிவினை கிடையாது. தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு இவருடைய தொண்டர், இவருடைய நிர்வாகிகள் இருக்கலாம், பங்கனரிஸ் இருக்காங்க. நம்ம போட்ட மாவட்ட தலைவர், அவர் போட்ட மாவட்ட தலைவர்னு சில பேர் ஒத்துழைக்கலாம், சில பேர் ஒத்துழைக்காமல் இருக்கலாம். ஆனா அதுக்கு கீழே இறங்க அவங்களுக்கு வந்து மேல் தான் தெரியும். கீழே சாதாரண தொண்டர், கிராமத்தில் இருக்கிற வாக்காளர், அவங்க யாரும் இந்த கட்சி யாரு, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதான் பார்ப்பாங்களே தவிர. ஒரு விமர்சனம் வைக்கப்படுவது நீங்களும் அறிந்திருப்பீங்க, தமிழக காங்கிரஸ் கட்சியில வந்து தொண்டர்களை விட தலைவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் ஒரு பொதுவா விமர்சனம் இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, நிறைய தலைவர்கள் தான் இருக்காங்க. அப்படி இல்ல, தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் சொல்லுங்க, 10 தலைவர்கள் சொல்லுங்க. எல்லாரும் தலைவர், பஞ்சாயத்து தலைவரும் தலைவர் தான். தமிழ்நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கே மக்கள் வந்து மதிக்கக்கூடிய கட்சியில் இருக்க ஒரு கட்சியிலுமே அப்படிதான் 4 பேர் 5 பேர் தான் தெரிஞ்ச தலைவர்கள் இருப்பாங்க. அல்லது முக்கிய தலைவர்கள். இப்போ மந்திரிகளாக அவங்க போகிற தலைவர்கள் கிடையாது. மந்திரி 40 பேர் இருக்கலாம். மந்திரி பதவி போச்சுன்னா எத்தனை மந்திரி எங்கே இருக்காருன்னே தெரியாமல் பல பேர் அடையாளமும் தெரியாமல் போயிடுறாங்களே. ஸோ அதனால மந்திரிகளாக இருக்கவங்களோ, எம்எல்ஏ இருக்கவங்களோ, எம்பியா இருக்கவங்களோ அல்லது எல்லாருமே வந்து தலைவர்கள்னு கிடையாது. தலைவர்கள்னு வந்து அதுக்கு அந்த நிலையை அடைகிறதுக்கும் அதுக்காக கஷ்டப்பட்டு மக்களும் அங்கீகரித்து அவங்களுடைய செயல்பாடு அந்த வகையில் இருந்தால் தான் ஒரு தலைவர்னு ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா தலைவர்னு எல்லாரும். இப்படி தனித்தனி தீவுகளாக உங்கள் தலைவர்கள் இருக்கும் பொழுது தேர்தல் வரப்போகிறது விரைவில், எப்படி சந்திக்க போகிறது காங்கிரஸ்? அதுதான் நான் சொல்ல வந்தேன். தொண்டர்கள், காங்கிரஸுக்கு வாக்களிக்கிற வாக்காளர்கள் சரியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போது இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் தனித்து நின்று தேர்தலில் சந்திக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அது இன்னும் ஒரு 5-6 மாதம் தான் இருக்குது. இவர் அதிமுக இருந்தால் கூட அவங்களும் என்னென்ன கட்சிகள் அவங்களோட ஒத்து போகக்கூடிய கட்சிகளும் அவங்கள விடாமல் எடுத்துகிட்டு போக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பிரதான எதிர்கட்சி. சட்டமன்றத்தில் விஜயகாந்த் தான் பிரதான கட்சி தலைவர்னா கூட வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக தான் பிரதான கட்சி.
ஸோ அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன அலையன்ஸ் போடுறாங்க, கூட்டணிக்கு சிறிது நேரம் எடுத்து சொல்வோம். தற்போது உங்களுடைய தலைமை, தமிழக காங்கிரஸ் தலைமை, மாநில தலைமை வந்து எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய பார்வையில்? நல்லதான் செயல்படுறாரு. ஆனா நீங்களே வந்து கொலப்பாக்கத்தில் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் பேசுறீங்க, தேர்தல் வரைக்கும் EVK இளங்கோவன் தான் தலைவராக நீடிப்பார் என்ற ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க. அப்படி என்றால் தேர்தலுக்கு பிறகு மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, யாருக்குமே வந்து காங்கிரஸ் தலைவர் பதவி வந்து நிரந்தரமான பதவி கிடையாது. கடந்த காலத்துல மூப்பனாரா இருக்கட்டும், வாழப்பாடி ராமமூர்த்தியா இருக்கட்டும், ஈவன் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காலத்துல கூட இருக்கட்டும், அது யதார்த்த உண்மை என்னன்னா இளங்கோவனுக்கும் அவருக்கும் ஒரு பீரியட் தானே. இடையில அதை நான் சொன்னதுக்கு காரணம், இப்ப வந்து சில பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல வந்து செய்திகள், இளங்கோவன் மாற்றப்பட போகிறார், நாளைக்கு மாற்றப்பட போகிறார், தேர்தலுக்கு முன்னால இன்னொரு தலைவர் ஏன் பெரிய போட்டாங்க, திருநாவுக்கரசு கூட வரப்போறாரு. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன். இப்ப நம்ம மேடம் சோனியா காந்தி பார்த்து வந்தா நம்ம இவர் கேட்டார், இவருக்கு போய் கேட்டிருப்பாரோன்னு நினைக்கக்கூடாது மற்றவங்க. ஸோ இப்போதைய சூழ்நிலையில வந்து தேர்தலில் வந்து ஏற்கனவே வந்துட்டார் அவர். ஸோ அவருடைய தலைமையில தான் தேர்தலை வந்து சந்திக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அது உங்கள் தலைமையில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? இல்லையா? உங்கள் ஆதரவாளருக்கு இருக்கும். இல்ல, ஏற்கனவே அவர் இருக்காரு. அவரு எனக்கு, நானும் போன தடவை எனக்கு கேட்கிற போது தலைவர் எனக்கு கொடுங்கன்னு நானும் தான் போய் கேட்டேன். எல்லாரும் கேட்கிற போது எனக்கு வந்து நானும் எதிர்பார்த்தேன், அகில இந்திய செயலாளராக இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு தலைவர் வரக்கூடாது. ஸோ அதனால ஒரு ஆசை இருக்கிறது, கண்டிப்பா ஆசை இருக்கிறது இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சந்தோஷமா ஏற்றுட்டு வேலை பார்ப்பேன். ஆனா இப்ப போய் நான் இளங்கோவன் கூட இருந்துட்டு இருக்கேன், எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அவரை மாத்திட்டு என்ன போடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு நான் வந்து கேட்க முடியாது, கேட்க நான் விரும்பல. தொண்டர்களை வந்து நீங்கள் கூறியது போல EVK இளங்கோவன் உற்சாகப்படுத்தியிருக்கிறார், எழுச்சி வந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தலைவர்களை ஒருங்குபடுத்துவதிலே அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது முயற்சி தொடர்கிறதா? காங்கிரஸ் கட்சி வந்து பல வருஷமா இயங்கிட்டு இருக்கிற கட்சி. இவங்க எல்லாம் 30-40 வருஷமா, 25-30 வருஷமா ஒன்னா இருக்காங்க. ஸோ யாருக்கு யாரோட என்ன ஈக்குவேஷனு, யார் தலைவராக இருக்கிற போது யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, இவங்க எப்படி கவுண்டராக நடந்துக்கிறாங்க, இது வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. நீங்க முதல்ல அண்ணா அஇஅதிமுக இருந்தீங்க, அதற்கு பிறகு MGR அதிமுக, அதற்கு பிறகு மீண்டும் அதிமுக, அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி, தற்போது காங்கிரஸ்ல வந்திருக்கீங்க. இது போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலே சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் கட்சி மாறி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சி உள்ள தொண்டர்களுக்கும் சரி, முன்னணி தலைவரும் சரி, உங்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறார், நீங்கள் தொடர்ந்து காங்கிரஸில் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அகில இந்திய செயலாளர் வரைக்கும் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு ஆல் இண்டியா செக்ரட்டரி வந்து நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கொடுக்க முடியுமா? ஆல் இண்டியாவில் வந்து தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர் தான் அகில இந்திய அமைப்புல பெரிய அமைப்பு. என்னை விட சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆல் இண்டியா செக்ரட்டரி எப்போ வந்தாச்சோ அப்பவே காங்கிரஸ்ல எல்லா பொறுப்புக்கும் வர்றதுக்கான தகுதி இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு இல்ல, எதற்காக இந்த கேள்வினா, காங்கிரஸ்ல இப்ப என்ன ஒரு புதிய ஒரு பாணி இருக்குன்னா, புதிதாக சேர்வர்களுக்கு தான் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. திருமதி குஷ்பு சுந்தரம் சமீபத்தில் சேர்ந்தால் அவருக்கு வந்து அகில இந்திய செய்தி தொடர்பால் பணி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அகில இந்திய செயலாளர் போன்ற, அதாவது சமீபத்தில் இணைந்தவர்களுக்கு தான் கொடுக்க, நிறைய நாள் கட்சியில உழைத்தவர்களுக்கு எதுவும் கிடைக்கல ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதுவும் தவறு. செல்லகுமார் வந்து முன்னாள் கட்சியில இருக்காரு, செல்லகுமார் அகில இந்திய செயலாளர் இருக்காரு, ஜெயக்குமார் ரொம்ப வருஷமா இருக்காரு, 10-15 வருஷமா செக்ரட்டரியாவே இருக்காரு. அவர் 13-14 வருஷமா தொடர்ந்து செக்ரட்டரியா இருக்காரு. அப்படி சொல்ல முடியாது. பழைய ஆட்களுக்கும் கொடுத்திருக்காங்க, புது ஆட்களுக்கும் கொடுத்திருக்காங்க. சந்தர்ப்பவாதத்துக்காக நான் கட்சி மாறல. எம்ஜிஆருடைய காலம் வரைக்கும் நான் என்னைக்கு அதிமுக அடியெடுத்து வைத்தேனோ, எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகும் சரி, எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த கட்சியை தூக்கி அதிமுக தூக்கி நிறுத்துவதற்காக அந்த அணிகளில் எந்த அணி வர வேண்டும் என்று நான் கருதினேனோ அந்த அணி ஜெயலலிதாவுக்கு வந்து ஜானகம்மா குடும்ப தலைவி 2 பேரும் நான் கம்பேர் பண்ணும்போது செல்வி ஜெயலலிதா தலைமையில் இந்த கட்சி வந்தா அந்த கட்சி நிலையான கட்சியாக இருந்து செயல்பட முடியும், திமுக எதிர்த்து வளர முடியும் நான் நினைச்சேன். அதுக்காக தான் என்னுடைய சக்திக்கு என்னெல்லாம் நான் செய்ய முடியுமோ அவ்வளவு நான் செய்து துணையாக இருந்து பண்ணேன். இன்றைக்கு ஜெயலலிதா கையில் வந்து செல்வாக்கு இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, கட்சியில் பணம் இருக்கு. அன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருந்த நேரம், பெரும்பான்மையான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்த்த நேரம். அன்னைக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் மட்டும் அன்னைக்கு நான் துணையாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அரசியல் அவங்க வந்து ஒரு ஸ்டடி தன்மைக்கு, ஒரு நிலையான தன்மைக்கு வர்றதுக்கே சில ஜெயலலிதா அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. யதார்த்தமான உண்மை, அதுல யாரும் மறுக்க. ஏன்னா மிகப்பெரிய பலமா நீங்க அந்த காலகட்டத்தில் இருந்தீங்க. அப்படி இந்த கேள்வி எதற்காக நான் இந்த கேள்வி கேட்க போறேன்னா, இன்றைய இளைய தலைமுறைக்கு அது தெரியணும். ஏன்னா அவ்வளவு நெருக்கமாக அந்த கட்சிக்கு பலமாக ஜெயலலிதா மீண்டும் அந்த தொடர்ந்து அந்த அஇஅதிமுக இருப்பதற்கு பலமாக இருந்தீர்கள் என்பது எல்லாரும் தெரிந்தது, வரலாறும் அதுதான், எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா அப்படி நெருக்கமாக பலமாக இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் தூக்கி எறியப்பட்டதற்கு என்ன காரணம்? ஏன்னா இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியும். ஏற்கனவே பல கூறியிருந்தாலும் மீண்டும் மனசாட்சியோட அந்த அம்மா யோசிச்சு பார்த்தாங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் 10-12 வருஷம் ஆனா பிறகு கூட எனக்கு EVK இளங்கோவனுக்கு வீட்டுக்கு வர்ற போது அவங்க நின்றுட்டு இருந்தா என்ன பார்த்து சைக்குமா இருக்கலாம், நல்லா இருக்கலாம்னு பேசிட்டு தான் போனாப்புல. அந்த அளவுக்காக ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா
சரி, அரசியல்ல எப்போதுமே உங்களுக்கு ஒன்று சொல்றேன், 1 2ன்னு போனாலே 2வது இருக்க ஆளுகளுக்கு ஆபத்து வர்றது சகஜம். அது ஜெயலலிதா 1 நான் 2ன்னு அந்த நிலைக்கு போனாலே 2 மேல நிறைய பேர் புகார் சொல்றதுக்கான வாய்ப்பு தன்னாலே வந்துடும். அது அவர் கோஷி சேர்க்கிறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, சந்தர்ப்பம் பாக்குறாரு, மூப்பனாட்ட பேசுறாரு, கலைஞர்கிட்ட தொடர்புல இருக்காரு, இந்த மாதிரி பல்வேறு விதமான புகார்கள் யதார்த்தமா அந்த 2வது இடத்துல வர விரும்புறவங்க 2-3 பேர் இருப்பாங்க. அதுக்கடுத்து 3வது 4வது வரிசையில. அப்படி புகார் சொன்ன பல பேர் என்ன துர்பாக்கியவசமா என்னன்னா, இன்னைக்கு அவங்க எல்லாம் கட்சியில் யாரெல்லாம் செல்வி ஜெயலலிதா இடத்துல என்னை பத்தி தப்பா சொன்னாங்களோ, கலைஞர்கிட்ட பேசிட்டு இருக்காரு சட்டசபையில அப்படின்னு சொன்ன ஆட்கள் இன்னைக்கு அந்த கட்சியிலே போய் மெர்ஜாகி திமுக பொறுப்புகளில் இருக்காங்க. மந்திரியெல்லாம் வந்துட்டாங்க, மாவட்ட லெவலில், மாநில லெவலில் பல பேர் பொறுப்புல இருக்காங்க. அல்லது பல பேர் கட்சியை விட்டு ஓடி போய் ஒதுங்கி போய் காணாம போயிட்டாங்க. ஒரே வரியில் சொல்ல வேண்டுமா, என்ன காரணத்துக்காக நீங்கள் வெளியேற்றப்பட்டீர்கள்? அவங்க ஒரு சந்தேகம் அல்லது அவங்க மேல இப்ப நீங்க 2-3 அந்த கட்சியை நீங்கள் பிடித்து விடுவீர்கள் என்ற ஒரு சந்தேகமா, அந்த கட்சியை உங்கள் வசமாக்கிக் கொள்வீர்கள் என்ற சந்தேகமா? சரி, இப்ப அந்த சந்தேகப்படுற நிலையில அவங்க இல்ல. ஏன்னா 3-4 தடவை சிஎம் ஆயாச்சு, 3-4 தடவை அந்த காலகட்டத்தை அதான் சொல்ல வந்தேன். இப்ப அந்த சந்தேகம் அவங்களுக்கு வராது. அப்போ வந்திருக்கலாம். அந்த நேரத்துல அவங்க சிஎம் ஆகிறதுக்கு முந்தி, ஸ்டடி ஆகிறதுக்கு முந்தி, அப்ப இவர் நமக்கு உதவியா இருக்காரு போறாரு. ஆனா அதே நேரத்துல அதை நான் என்னுடைய வளர்ச்சிக்கோ அல்லது நான் ஒரு தனியா கோஷி பண்றதுக்கோ பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன புகார் அவங்க நம்பி இருக்கலாம். அதே போன்றே பாரதிய ஜனதா கட்சியில் திடீரென யாருமே எதிர்பார்க்காத சொல்லி நீங்க பாரதிய ஜனதா கட்சியில இணைந்தீங்க. அந்த கட்சியிலிருந்து வெளியேறும் பொழுது நான் வருத்தத்துடன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறேன், மகிழ்ச்சியுடன் காங்கிரஸ் கட்சியில் இணை. எல்லோருமே அப்படிதான் வருத்தத்தோட வந்துதான் மகிழ்ச்சியோட தான் இணைவாங்க. ஆனால் நீங்க எதற்காக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இணைந்தீர்கள், எதற்காக வெளியேறினீர்கள்? சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள், லட்சியங்கள் அதுல ஈடுபாடு கொண்டு அந்த கட்சியில சேரல. நான் அந்த அணியில வெற்றி பெற்றேன். எம்ஜிஆர் அண்ணா திமுக, திமுக, பிஜேபி அணியில இருந்து எம்பி ஆனேன். நான் என்ன சொல்ல போனா ஒரு சுயேட்சை சிம்பிள்ல நின்று தான் வெற்றி பெறேன், மோதிர சிம்பிள்ல நின்று வெற்றி பெற்று வர்றேன். இந்த அணியில அந்த என்டிஏல இருந்த மற்ற ஒவ்வொரு எம்பிக்கள் கூட மந்திரி ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எம்பி ஆயிட்டா அடுத்து மந்திரி நினைக்கிறதுல தப்பு கிடையாது, ஆசைப்படுறது மட்டும் இல்ல. அது பதவிங்கிறது ஒரு கருவி தானே. அதை வச்சு நீங்க 10 காரியம் மக்களுக்கு செய்ய முடியும், நன்மைகள் செய்ய முடியும், தொகுதி செய்ய முடியும், வேண்டிய ஆளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், மற்றவங்களுக்கும் உதவியா இருக்க முடியும். எல்லாரும் அரசியல்வாதிகள் எம்எல்ஏ கட்சி மாறினீர்கள் சொல்ல வரீங்களா? பதவிக்காக இல்ல, முறையாக எனக்கு கிடைத்திருக்க வேண்டிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, அப்போ மற்ற கட்சிகள், பிரதான கட்சிகளுடைய அனுமதி வாங்கி தான் என்ன ஆக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்தது. இது ஒண்ணு. இதுக்கு இடையில நான் அந்த என்டிஏ தலைவருங்கிற முறையில மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், இப்ப அங்க மாறன் இருந்தாரு அவரு, அல்லது எப்பாவது கலைஞர் வருவாரு, இந்த மாதிரி இந்த என்டிஏ மீட்டிங்ல அடிக்கடி நடக்கிற கூட்டங்கள்ல நான் அந்த கூட்டத்தோட கலந்து ஒரு 10 பேர் தான் இருப்போம். வாஜ்பாய் வீட்டுல அந்த மீட்டிங் நடக்கும். ஸோ அவருக்கு எனக்கு எம்ஜிஆர் எம்எல்ஏ எப்படி பிரியமா இருந்தாரோ அது மாதிரி வாஜ்பாய் எம்எல்ஏ ரொம்ப பிரியமா இருந்தார். ஸோ அவர் என்ன பார்க்குற போதெல்லாம் நீ எதுக்கு கட்சி வச்சு கஷ்டப்படுற, உங்களை எனக்கு பிடிக்குது, ஐ லைக் யூ, ஐ வாண்ட் டு மேக் யூ மினிஸ்டர், ஒன்று மந்திரியாக்க விரும்புகிறேன். ஆனால் இப்போ இந்த கட்சி சின்ன கட்சியை வச்சுக்கிட்டு நான் மற்றவங்க அனுமதியெல்லாம் வாங்கி தான் ஒன்று ஆக்க முடியும், நீ பிஜேபியில் சேர்ந்தா ஒன்று அடுத்த நாளே நான் யாரையும் கேட்காம மந்திரி ஆக்குவேன் அப்படின்னு வெங்காய நாட்டை சொல்லி பேச சொன்னார். இந்த மாதிரி அவர் மேலே இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, திரு வாஜ்பாய் அவரின் மீது காட்டிய அன்பு அல்லது நெருக்கம், அவரை என்ன பிடிச்சது, இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து கட்சியில சேர்ந்தேன். அமைச்சர் கொடுத்தாரு, அமைச்சராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது. சோ அது அந்த அளவுக்கு ஒரு அன்பு காட்டினார். அது அப்படி காட்டினாரு. அதுக்கு பிறகு என்றைக்கு வாஜ்பாய் அங்கிருந்து ஓய்வு பெற்றாரோ அரசியல்ல, நீங்க அங்க இருந்திருக்கீங்க, இவ்வளவு இருந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க கேட்ட பதில், இவ்வளவு இருந்த பிறகு தமிழ்நாட்டுல என்னால ஐ ஷுட் பி சின்சியர் டு பார்ட்டி ஆல்சோ, பார்ட்டி நல்லா இருந்தது, நானும் பார்ட்டிக்கு நல்லா இருக்கணும் இல்லையா இருந்தேன். ஆனா தமிழ்நாட்டுடைய இந்த மண், இந்த கலாச்சாரம், மக்கள், இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், இங்க இருக்கிற சூழ்நிலையில அன்றைக்கு மட்டுமில்ல, நான் விலகிற போது மட்டுமில்ல, இன்றைக்கு மட்டுமில்ல, எதிர்காலத்திலும் சொல்றேன், பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல இது வளர்ப்பே வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுதா? ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், 6 ஆண்டுகள் பதவியில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போது தெரியாது, ஒரு 1.5 வருஷம் மந்திரியா இருந்தேன், அவ்வளவுதான். சேர்றதுக்கே நான் 3 வருஷம் யோசிச்சேன் அந்த கட்சியில. 99ல எம்பி ஆயிட்டேன், 2002 தான் சேர்ந்தேன். அதுவும் வாஜ்பாய் நிர்பந்தம் பண்ணால தெரியலையா உங்களுக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்க்க முடியாது அப்படின்றது தெரியலையா உங்களுக்கு? அமைச்சரா இருந்தேன், ஆல் இண்டியா செக்ரட்டரியா இருந்தேன். இங்க இருந்து நான் இருக்கிற போது எல்லாத்தையும் கூட்டி வந்து இன்னும் சொல்ல போனா இந்த அதுக்கு பிறகு ஒரு பேஸ் உண்டாக்குறதுக்கு நானும் இங்க காரணமா இருந்தேன் பிஜேபின்னு சொல்லலாம். அப்பெல்லாம் ஒரு 5000 பேர் கூட்டுறது, பிஜேபி கூட்டம் போடுறதே பெரிய விஷயம் தமிழ்நாட்டுல.
அப்படி கூட்டி இவங்களை எல்லாம் கொண்டு வந்த பிறகு, அதாவது அப்படின்னா நாங்கள் இப்படி கூட பார்க்கலாம் இல்லையா, பதவியை பெற்றீர்கள், அதிகாரத்தை சுவைத்தீர்கள், அதற்கு பிறகு இங்க அரசியல் லாபம் இல்ல அப்படின்றதுக்காக கட்சி மாறி இருக்கலாம். அரசியல் லாபங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த கட்சியினுடைய லாபம், கட்சியில் இருக்கிற தலைவர்கள் ஆட்சி வந்தா ஆட்சி வரணும், எம்எல்ஏ வரணும், எம்பி வரணும், அந்த கட்சி வளர்க்கணும். இது லாபம்னு சொன்னாலும் சரி, அவங்களுடைய நோக்கம்னு வச்சாலும் சரி. நீங்க ஷார்ட்டா சொல்றீங்க, லாபம்னு சொல்றீங்க, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நஷ்டத்துக்கு யாரு கட்சி நடத்துறா? தமிழ்நாட்டுல வெற்றி பெறக்கூடாதுன்னு எம்எல்ஏக்கு நிக்கிறாங்களா யாராவது? எம்பி வெற்றி பெறக்கூடாதுன்னு யாராவது எம்பிக்கு நிப்பாங்களா? நோக்கமே வெற்றிக்காக தானே. வெற்றிக்காக தானே. அப்போ ஒரு அரசியல் இயக்கத்தை பாடுபடும் போது அதனுடைய வெற்றி இலக்கு, அந்த வெற்றி தமிழ்நாட்டில் நான் மட்டுமல்ல, என்னை நம்பி இருக்கிறவங்களோ என் கூட இருக்கிறவங்களோ அதை அடைய முடியாது, பெற முடியாது. நான் என்ன சிரமப்பட்டு கஷ்டப்பட்டாலும் அந்த கட்சி இங்க வளர்க்கவும் முடியாது. இந்த மாதிரி சொல்லி காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? காங்கிரஸ் கட்சிங்கிறது இன்னொரு அகில இந்திய கட்சி. நான் மாநில கட்சி, இன்னொரு கட்சி நானே ஆரம்பிச்சு நடத்துறதுக்கு நான் விருப்பப்படல. நீங்க அஇஅதிமுக உங்களை வளர்த்த அஇஅதிமுக போயிருக்கலாமே. அது நானா போக முடியாதுல்ல. நான் அப்படி அந்த நேரத்தில் போறதுங்கிறது கல்யாணம். காங்கிரஸ் கட்சி உங்களை அழைத்ததா? நீங்க தானே போனீங்க. காங்கிரஸ் கட்சி அழைத்ததுன்னு சொல்லுகிறேன். ராகுல் காந்தி பயோடாட்டெல்லாம் பார்த்துட்டு நான் 60th பர்த்டேக்கு போயிருக்கும் போது போன்ல நாளைக்கு அப்பாயின்மெண்ட் 10 மணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதுக்கு ஏதோ நண்பர் மூலமா, காமன் நண்பர் மூலமா பிஜேபியில் வருத்தமா இருக்காரு, விலகிற மாதிரி இருக்காருன்னு பத்திரிகைகள் செய்தி வந்த உடனே அழைக்கப்பட்டு அங்க போனேன். 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவரே கூப்பிட்டு சோனியா காந்தி அம்மாட்ட சொன்னாரு. அடுத்த நாள் அவங்க கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ ஃபர்கெட் அபவுட் த பாஸ்ட். நீங்கள் பிஜேபிக்காரர் அவங்கள பார்க்கல, திராவிடியன் ப்ராடக்ட், எம்ஜிஆர் ஆளு இங்கே இருந்தீங்க, அங்கே இருக்க முடியல, இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே இருந்தீங்க. இங்கே வாங்க, காங்கிரஸுக்கு வாங்க, நீங்கள் வேலை பார்க்கலாம், நல்லாயிருக்கும், வி வில் என்கரேஜ் யூ, இங்கே வாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியான காலம் இதுன்னு அவங்க 2 பேரும் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதிமுக போகிறது நீங்கள் கேட்டீங்க. அதிமுக போகிறோங்கிறது அதிமுகவில் அங்கே ஜெயலலிதா வச்சுக்கிறதுனால தான் சொல்லி, ஜெயலலிதா வச்சுக்கிறதுனால வெளியே வந்து அவங்க இருந்து. இப்போ ஜெயலலிதா அவங்களை அழைத்தால் நீங்கள் சேர்ந்து விடுவீர்களா? அது இது மாதிரி ஒரு யூக கேள்விகளுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் இப்போ காங்கிரஸ்ல கம்ஃபர்டபுளா இருக்கேன், அகில இந்திய செயலாளராக இருக்கேன். ராகுல் காந்தியை நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியுது, சோனியா காந்தி நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியுது. அந்த இருக்கிற கட்சியில இருந்து பணியாற்றுவதுதான் நல்லது. அந்த தமிழகத்தில் காங்கிரஸை வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க முடியல, பிஜேபி வளர்க்க முடியல, ஆனா காங்கிரஸை வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா. காங்கிரஸ் முதுகெலும்பே ஒரு மதச்சார்பற்ற தன்மை தான் காங்கிரஸ் முதுகெலும்பு. அது இன்னும் அந்த முதுகெலும்பு வளையாமல் இருக்கிறது நம்புறீங்களா? டெஃபினெட்லி 100%. இப்ப சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்குமா, தனியாக போட்டியிடுமா? ஏன்னா உங்கள் கட்சி தலைவர் ஈவி.கே. இளங்கோவனை பொறுத்தமட்டில் ஒரு இடத்துல தனித்து போட்டியிடுவோம் என கூறுகிறார். 234 தொழிலும் தனித்து போட்டியிடுவோம் என கூறுகிறார். இன்னொரு இடத்துல கூட்டணி ஆட்சிதான், தோழமை கட்சி என்ற வார்த்தை முடிந்துவிட்டது, இனி கூட்டணி கட்சி இல்லது எதிர்கட்சி அப்படிதான் இருக்க போறோம், தோழமை கட்சி என்ற சகாப்தம் முடிந்து விட்டது, கூட்டணி ஆட்சிதான் என்று கூறுகிறார். எனவே வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு தமிழகத்திலே எப்படி இருக்கும்? ஆட்சிக்கு வர்றதுக்கு காங்கிரஸ் ஆசைப்படுறதுல தவறு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3வது பெரிய கட்சின்னு காங்கிரஸ் தான் சொல்லணும். காங்கிரஸ் தான் இருக்கு எல்லா மாவட்டங்களிலுமே. எல்லா பார்த்தா வாக்கு சதவீதத்துல இல்ல. இப்ப வாக்கு சதவீதங்கிறது கரெக்ட். இப்போ போனதெல்லாம் 5, ஒரு எம்பியில் 5 வாங்கியிருக்கலாம், எம்எல்ஏல 10 வாங்கியிருக்கலாம், கூட்டணி சரியா இருந்தா 15 வந்திருக்கலாம். அதுக்கு முந்தி 20, 30 காலத்துல 20 இருந்திருக்கு, 30 எல்லாம் இருந்திருக்கு. ஸோ தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் முடிவு செய்யும். ஒன்றும் இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டுமே முடிவு செய்ய முடியாது. ஏன்னா மற்ற கட்சிகள் யாரோட யார் இருக்கா அப்படிங்கறது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்குள்ளேயே முடிவாகல. ஆனால் உங்களால் உறுதியாக இவர்களுடன் கூட்டணி இல்லை என்று எந்த கட்சி நீங்கள் பாரதிய ஜனதா நிச்சயமா கூட்டணி வைக்க மாட்டீங்க, காங்கிரஸ் வேறு எந்த கட்சிகளுடன் நீங்க கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? கூட்டணி வைக்க போவது இருக்கட்டும், கூட்டணி வைக்க மாட்டேன் என்பதை நிலையை உறுதிப்படுத்த சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அஇஅதிமுகவுடனும் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? கூட்டணி யாரோட வேணாலும் யார் வைக்கலாம் விருப்பப்படலாம். இது ஒரு கை வாசல், 2 கை சேர்ந்தாலும் கை தட்ட முடியும். இன்னொருத்தர் ஒத்துக்கிட்டாதானே கூட்டணி. கூட்டணி ஆட்சி என்பதில் காங்கிரஸ், மாநில காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறதா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இது தேர்தலுக்கு முன்னாடி முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்லது. அப்பொழுது உங்கள் தேர்தலுக்கு தலைமை சொல்வது காங்கிரஸ் தலைமை அவரு தலைவர் நான் 10, 50 எம்எல்ஏ வந்தாலும் மந்திரி வாங்க மாட்டோம், அல்லது கூட்டணிக்கே நாங்கள் விருப்பமே பட மாட்டோம். 67 போன காங்கிரஸ் என்னைக்கு எத்தனை பேர் எம்எல்ஏ வந்தாலும் இப்படியேதான் உட்கார்ந்து இருக்கணும்னு ஒரு தலைவர் பேச முடியுமா? அப்படின்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடு, உற்சாகப்படுத்துவதற்கான நிலைப்பாடு மட்டுமல்ல, அது காங்கிரஸ் கால விருப்பமும் கூட. அதாவது நீங்கள் கூறுவதை பார்த்தா தேர்தலுக்கு முன் தான் கூட்டணி தெரியும், தேர்தலுக்கு பின் தான் கூட்டணி ஆட்சியாக தெரியும். கரெக்ட், ரைட். இதெல்லாம் அதுக்கு முன்னாலே என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிர்பந்தமோ அவசியம். ஒரு கூட்டணியில போறோம், எதுவும் நிரந்தரம் இல்லை. அதற்கு அது எனக்கு மந்திரி, அது மந்திரினா என்ன கேட்பீங்க, என்னென்ன மந்திரி கேட்பீங்க. உங்களுக்கு என்னென்ன மந்திரி, எங்களுக்கு என்னென்ன மந்திரின்னு ஒரு கூட்டணியில போட்டு பேசிட்டு கூட்டணிக்கு முந்தி பேசினா இன்னொரு கட்சி என்ன விமர்சனம் பண்ணும்?
பாருங்க நான் தனியாவே ஆட்சி அமைக்க போறேன், இது கூட்டணி, இப்பவே இலாக்கால சண்டை, இந்த மாதிரி எல்லாம் வரும். அடுத்ததாக வந்து ராகுல் காந்தி திருச்சி வந்தபோது ஒரு புதிய மது கொள்கையை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்று அவரும் ஒரு சந்தேகத்தில் தான் கூறுகிறார். வருவோம் என்று சொல்லவில்லை, அந்த உறுதி இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் புதிய மது கொள்கை என்றால் இப்ப மது விலக்கு போராட்டங்களை காங்கிரஸ் வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து அதிக கவனம் செலுத்துகிறது. ஏன்னா உங்கள் கட்சியில் வந்து குமரியானந்தன் பல பாத யாத்திரை செல்லும் போதெல்லாம் கண்டுகொள்ளாத காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தற்போது மதுவிலக்கு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. இருந்தாலும் புதிய மது கொள்கை என்று தெரிவித்திருக்கிறார். புதிய மது கொள்கை என்றால் என்ன, அதுல என்ன செய்ய போகிறது காங்கிரஸ்? புதிய மது கொள்கைங்கிறது இப்போது இருக்கிற மது கொள்கை என்ன, மது வந்து பரவலாக விற்கப்படுகிறது, அரசாங்கமே நடத்துகிறது, 6000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது, மக்கள் வந்து வாழ்க்கை பாழடிக்கப்பட்டிருக்கிறது, பல தியாகிகள் போராடுறாங்க, இறந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடக்குது. சோ காங்கிரஸ் வந்தால் ஒரு புதிய மது கொள்கைனா இதுல மாற்றம் கொண்டு வருவோம். ஆனால் இங்குள்ள தலைமையும் உங்களுள்ள மாநில காங்கிரஸ் கட்சி பூரண மதுவிலக்கு தான் ஒரே இலக்கு என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நேரடியாக பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு போவதை விட்டுவிட்டு புதிய மது கொள்கை என்று கூறுவது ஏன்? ஒரு தலைவர் வந்து என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு யாரும் நிர்பந்தம் பண்ணி பேச வைக்க நான் அப்படி சொல்லல. இங்க என்ன சூழ்நிலை என்று தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறாரோ என்ற சந்தேகம். தெரிந்து கொள்ளாமல் பேசல. அவர் ஒரு அகில இந்திய, நீங்களே கேட்பீங்க பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் சொன்னா அப்ப காங்கிரஸ் இருக்கிற மற்ற மாநிலத்தில் ஏன் நீங்கள் அமல்படுத்த மாட்டேன் என்கிறீர்கள்? அது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் அல்லவா? அதேதான் இங்கே சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை. சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு. மது விலக்கு அமல்படுத்தணும், இப்ப இருக்கிற கொள்கையில மாற்றம் வேண்டும். ஆக காங்கிரஸ் ஆட்சிக்கோ காங்கிரஸ் துணையோடு ஆட்சி வருகிற பட்சத்தில் புதிய மது கொள்கையை அமுல்படுத்துவோம். புதிய மது கொள்கை என்னங்கிறத அப்ப சொல்லுவார் அவர். அதே போன்று மற்றொரு முக்கியமான விடயம், இங்க வந்தபோது அவர் வந்து விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டார், எல்லாம் செய்தார். அதாவது விவசாயிகளுக்காக ராகுல் காந்தி சமீப காலமாக நிறைய குரல் கொடுத்திருக்கார். குறிப்பாக அந்த நில அபகரிப்பு சட்டத்தில் தான் மிகப்பெரிய வெற்றி என்று காங்கிரஸ் வெற்றி பேரணியம் நடத்தியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழகத்திலே இங்கு காவிரி தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் எவ்வளவு கடினப்படுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நிச்சயம் உங்களுக்கே தெரிந்திருக்கும், நீங்களும் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அறந்தாங்கி கிட்டத்தட்ட காவிரி நிச்சயமாக. அப்படி உள்ள சூழ்நிலையில் இங்குள்ள விவசாயிகளுக்காக ஒரு குரல் கொடுக்காமல் ராகுல் காந்தி சென்று ஒரு ஏமாற்றத்தை தரவில்லையா? இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரியே விவசாயிகளுடைய நலனுக்காக இந்தியா முழுவதும் இன்னைக்கு விவசாய நில ஆர்ஜித சட்டத்தை நிறுத்தப்பட்டது காரணம் அவர் வந்து ஓங்கி குரல் கொடுத்ததும் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து போராடியது. நான் அந்த முதலமைச்சரோட அங்கு எங்களுடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார், அவருடன் பேசி உங்களுக்கு தண்ணீரை பெற்றுத்தர முயற்சிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற செயல். அப்படிப்பட்ட அவசியம் வரும்போது ராகுல் காந்திய துணையை இங்க இருக்கிற அரசோ கட்சிகளோ நாங்களோ சொந்த கட்சியோ கூட்டணி கட்சிகளோ அல்லது மாநில அரசாங்கமோ அப்படி ஒரு நிலையை எடுத்து அவர்கிட்ட ஆதரவு கேட்கிற போது அவர் கண்டிப்பா பேசுவார். தமிழ்நாடு பாதிக்கப்படுதுன்னா கர்நாடக சிஎம் சொல்லி கொஞ்சம் திறந்து விடுங்க, பாதிப்பு இருக்குது கொண்டு இருக்கிறது இருக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப திறந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. வராத பட்சத்துல கேட்பாங்க, கேட்கிற போது விவசாயிகள் வாடி கொண்டிருக்கிறாங்க. அது ரைட்டுங்க. எம்ஜிஆரே வந்து போய் பார்த்து வந்தார். நீங்க வந்து எம்ஜிஆர் பார்த்து இருக்கட்டும், தற்போது ராகுல் காந்தி ஏன் குரல் கொடுக்கவில்லை? ராகுல் காந்தி குரல் அதான் நான் சொல்றேங்க. ராகுல் காந்தி இப்ப இருக்க முதலமைச்சரோ மற்ற கட்சி தலைவர்களோ நீங்க வந்து ராகுல் காந்தியிடம் பேசி, நீங்க வந்து ஒரு அகில இந்திய செயலாளர், தமிழக விவசாயிகளின் நிலைமையை புரிந்தவர், நீங்கள் ராகுல் காந்தியிடம் பேசி தண்ணீர் திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டிப்பாக பேசுவோம், நானும் பேசுவேன். தேவையானால் அவரும் கண்டிப்பாக தலையிடுவார், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தலையிடுவார் என்று சொன்னால் எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது? தண்ணி பெற்று தருவதற்கு கண்டிப்பா அவர் வந்து கர்நாடக முதலமைச்சரிடம் பேசுவார், சொல்லுவார், அதோட சந்தேகமே கிடையாது. சமீப காலத்தில் நீங்கள் வந்து இந்த அஞ்சல் தலை அரசியல் குறித்து கடுமையான விமர்சனம் தெரிவித்தீங்க. இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இப்ப அஞ்சல் தலையை நிறுத்தியது தவறு என்று கூறினீர்கள். எதற்காக தவறு என்று கூறினீர்கள்? அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருந்தாங்களே. என்ன விளக்கம்? அதாவது பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா இல்ல, இது மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியா என்று ஒரு புதிய தீம், புதிய திட்டத்தில் நாங்கள் செல்கிறோம், அதற்காக இப்படி போடுகிறோம் என்று கூறியிருக்கிறார். அரசாங்கத்துல செய்யறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. மக்கள் உங்களை பிஜேபியை கொண்டு வந்தது, மோடியை கொண்டு வந்தது, அவர் கொடுத்த ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளுடைய அடிப்படையில ஒரு பேங்க்ல இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் போடுவதிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோன்னு ஆரம்பிச்சு வேலை வாய்ப்பு கொடுப்போன்னு ஆரம்பிச்சு இந்தியா ஒளிர்கிறது, தூய்மையான இந்தியா இதெல்லாம் ஆரம்பிச்சு இப்ப வந்து வைஃபை கொடுக்குறேன்னு போயிருக்காரு. ஊர்ல சோத்துக்கு அரிசி இல்லாம இருக்கான், வைஃபை எவங்க கேட்கறான் ஊர்ல? இப்போ ரோடு இல்ல, குடிதண்ணீர் இல்ல, கழிப்பறைகள் இல்ல, பள்ளிக்கூடம் கிடையாது. 1/3 மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. 1/3 இன்னும் இந்தியாவில் வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. படிக்கிறதுக்கு ஆனா படிக்க தெரியாமலே இந்தியாவில் வந்து பீகார்ல வந்து 40-45%, யூபியில் 45%, சராசரி 30% இருக்கிற நாட்டில் வைஃபை கனெக்ஷன் கொடுத்தா வெளிநாட்டுக்காரன் சம்பாதிக்கிறதுக்கு
வழிவகுக்குமே தவிர அந்த வகையான முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அஞ்சல் தலைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அஞ்சல் தலைக்கு அதாவது இது மாதிரி 1000 கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்ல விட்டுட்டு உங்களுக்கு யாராவது பிஜேபி காரங்க 4 பேருக்கு போடணும்னா, தபால் தலை போடணும்னா 2 பேரை போட்டுங்க, 4 பேரை போட்டுங்க. போட்டவங்களை எடுத்தீங்க. அதே போன்று நீங்களும் பேர் அவங்களே எடுத்துக்கிறாங்க. நீங்க கூட நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதாவது மோடி பிரதமர் மோடி வெளிநாடு பயணம் போறது தேவையற்றது, வெளிநாட்டு வாழ்ந்திரா மாறிவிட்டார் மோடின்றது காங்கிரஸ் கட்சி கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்தது. ஆனால் நீங்கள் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது $35 பில்லியன் முதலீட்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதாவது உலக அளவுல இந்தியா தான் அதிக அளவு ஈர்த்திருக்கிறது வெளிநாடு முதலீடு புள்ளி விவரங்கள் சொல்லி பாராட்டலாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவர் போனது சரிதானே? சீனி சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டா இனிக்காது. சீனி சர்க்கரை வாயில போட்டாதான் இனிக்கும். தமிழ்நாட்டுல 2.5 லட்சம் கோடி, இந்த 4 மாசம் எலெக்ஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் கூட்டி ஒரு எல்லாம் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டா இப்ப நடத்துறாங்க. 4 மாசத்துல எத்தனை ஸ்கீம் ஆரம்பிக்க முடியும்? ஆனா மோடி அரசாங்கம் பேசிக் கிளியரன்ஸ் வந்துருச்சு. மோடி அரசாங்கம் 1 வருஷம் கழிச்சு தொடங்கி இருக்காரு, போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டு வர்றாரு. இந்தியாவில் முதலீடுங்கிறது இல்ல டெல்லியில இருந்து கொட்ட போறது இல்ல. இந்த முதலீடுகள் மாநிலங்கள்ல போகணும். அதுல மாநிலத்தில் எல்லாத்திலையும் பிஜேபி ஆட்சி கிடையாது. அது எந்த முதலீட்டாளர்கள் எந்த மாநிலத்தில் முதலீடு செய்ய விரும்புறாங்க, என்ன தொழில முதலீடு செய்ய விரும்புறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு தொழில் தொடங்கன்னு வர்றாங்க. இங்க இருக்கிற சூழ்நிலைகள் இங்க முதலமைச்சரோட மோடி ஒண்ணும் பண்ண முடியாது. அதை கர்நாடகம் போனா கர்நாடகத்தில் பேசணும், கேரளாவில் போகணும், மம்தாட்ட பேசணும். எல்லாத்தையும் டெல்லியில போனா கூட அங்க கேஜ்ரிவால் இருக்கு. பாரத அரசே நிறைய இடத்துல இருக்கு. அதனால அங்க பீகார் கொண்டு போய் மத்திய பிரதேசத்திலயும் குஜராத்லயும் மட்டும் எல்லாம் பண்ண முடியும். மகாராஷ்டிரா செய்ய முடியும் இல்லையா? சொல்றேன், இந்த 3 நாள்ல மட்டும் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கிற 30 மாநிலங்களையும் இல்லையா? 35 பில்லியன் வாங்கியிருக்காரு. இது செயல்படுத்தப்பட்டு வர்ற போதுதான் அது ரியாலிட்டி என்னென்ன தொழிலுக்கு வந்திருக்கு, எவ்வளவு வந்திருக்கிறது தெரியும். அது வரைக்கும் பேப்பர் தான். நான் சொன்னது இது அந்த ஒப்பந்தத்தை போடுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் போய் தான் போடணும் அவசியம் இல்லை. ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்குன்னு ஒரு மந்திரி இருந்தார். அப்போ இது அது தவிர எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு, வெளிவார்த்தை அமைச்சர், வெளிநாட்டு அமைச்சர், தனியா அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு என்ன அவங்க நீங்க சொல்றது எனக்கு என்ன புரியுது. ஆனா தெளிவா சொல்றாங்களே, இந்தியாவின் பெயர் உலக அரங்கில் 2G ஊழல் போன்ற பல்வேறு விடயங்களால் இந்தியாவின் பெயர் கெட்டிருந்தது. ஊழல் சாம்ராஜ்யம் நிறைந்த இந்தியா என்று இருந்தது. தற்போது அந்த பெயரை மாற்றவும் ஒரு இமேஜ் பில்டிங், புதிய பெயரை உருவாக்குவதற்காக பிரதமர் நாடு நாளா போய் நல்லிடத்தை மோடி போனாதான் இது ஊழல் இல்லாத அரசாங்கம் வரும், சுஷ்மா போனா ஊழல் அரசாங்கம் வந்துருமா? இல்ல, இந்திய அளவில் தற்போது பெயர் நல்லா மோடி ஒரு பிரதமரே வந்திருக்கிறார். பிரதமருக்கு வெளிநாட்டுல சுத்துறது மட்டும் வேலை இல்லைங்க, உள்நாட்டுல சுத்துறதும் வேலை பிரதமருக்கு. ஆட்சி வந்த 1.5 வருஷத்துல எந்த திட்டத்தால மக்கள் நேரடியாக பலனடைந்திருக்கிறார்கள்? வங்கியில கணக்கு வச்சிருக்காங்க. வங்கியில வங்கியில பணம் வங்கியில 10 ரூபா கட்டி 100 ரூபா கட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அவனுக்கு தினம் பணம் வந்துருமா? 15 லட்சம் ரூபாய் அங்க வெளிநாட்டுல இருக்கிற பணத்தை கொண்டாந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போட்டு தரேன், அப்படி போட்டு திறந்து கொடுத்து எடுக்கப்பட்டு வருவதாக சொல்கிறார்கள். சொல்றாங்க. செய்யலைங்கிறதான் பிரச்சனை. செய்தான்னு சொல்லுவோமே. முதல்ல நான் சொன்னது அவர் இந்தியாவிலே பல மாநிலம் அவருக்கு தெரியாது. அந்த மாநிலத்தில கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, எத்தனை வகையான மக்கள் இருக்காங்க, எந்தெந்த மாநிலத்துல எப்படி இருக்குங்கிறத பத்திரிகையில புத்தகத்துல படிச்சிருக்கலாமே தவிர வாஜ்பாய்க்கு இருக்கக்கூடிய அனுபவம், ஒரு அத்வானிக்கு அந்த கட்சிக்குள்ளே கூட சொல்றேன் இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கு கிடையாது. ஜெயலலிதா அரசு கடந்த அஇஅதிமுக அரசு ஆட்சி இங்க எப்படி இருக்கிறது? 4.5 ஆண்டு முடிந்திருக்கிறேன். அதே போன்று மோடி ஆட்சி ஓராண்டுகள் ஆட்சி எப்படி இருக்கிறது? மோடியினுடைய அரசு இந்த ஓராண்டில் அவர்கள் தந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு, முயற்சி எடுத்துட்டு இருக்காருன்னா அதனுடைய ரிசல்ட் இனிமே தான் தெரியணும். இந்த ஓராண்டுக்குள்ளே செய்யக்கூடிய காரியங்கள் கூட சாதாரண மக்களுக்கு செய்ய வேண்டிய எந்த காரியங்களும் மோடியுடைய அரசாங்கம் ஒரு திருப்தி அளிக்கிற விதத்துல இல்ல. ஒண்ணு, மோடி பிரதமராக வரும்போது அவர் என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாரோ அந்த எதிர்பார்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. அல்லது எவ்வளவு செல்வாக்கோடு வந்தாரோ, பிரதமராக வரணும்னு வந்தாரோ அந்த செல்வாக்கு சரிய ஆரம்பித்திருக்கிறது. மோடி பொறுத்தவரைக்கும் மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். சரி, ஜெயலலிதா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 91, 96 வெளிப்படையாக தெரிந்த ஊழல் இருந்தது. எக்ஸிபிட் ஆச்சு. கொடைநாட்டில் வாங்கினாங்க, அங்க வாங்கினாங்க, இங்க வாங்கினாங்க, அது எதுன்னு வெளியே தெரிஞ்சு ஊழல் நடந்தது. ஆனால் இப்போ அதை விட அதிகமான ஊழல் நடக்கிறது. எல்லா அமைச்சர்கள் அவங்களுடைய துறைகளில் 10%, 15%, 20%, அது ரோடா இருக்கட்டும், கான்ட்ராக்டா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், அல்லது கிரானைட்டா இருக்கட்டும், எல்லாத்திலையும் கடுமையான ஊழல் நடக்கிறது. ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது. மண் 600 ரூபா அரசாங்க ரேட்டு ஒரு லாரி 3 இது போடுறாங்க இல்லையா, அள்ளி ஒரு லோடு 600 ரூபா அரசாங்கத்துக்கு கட்டுறாங்க. மக்களுக்கு 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த 5000 ரூபாய் யாருக்கு போகுது? 5000 ரூபாய் யாருக்கு போகுது?
இதுல வந்து திடீர் பணக்காரன்லாம் நிறைய பேர் ஆயிட்டான். கோட்டீஸ்வரன் 500 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு சாதாரண 4 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுட்டு இருந்தவங்க நான் நிறைய பேர் பேரே சொல்ல முடியும். உங்களால் ஆதாரங்களை கொடுக்க முடியும். ஆதாரம் கேட்கட்டும், ஐபிஎல் கேட்க சொல்லுங்க, சிபிஐல விசாரிச்சு சொல்லுங்க. நான் பேர்களை கொடுக்க தயாரா இருக்கேன். யார் யார் வீட்டுல பணம் இருக்குன்னு சொல்ல தயாரா இருக்கேன். அமைச்சர்கள் வந்து பயங்கர ஒவ்வொருத்தரும் வந்து இருக்கிற வசதிகள் பாத்தீங்கன்னா பயங்கர வசதிகளா இருக்காங்க. ஆனா அதிமுக தொண்டன் கஷ்டத்துல இருக்கான். அதிமுக சாதாரண தொண்டர்களுக்கு பணம் போகல. அவன் சாதாரண தொண்டனே வேலை கொடுக்கறதுக்கு செத்தனவு ஆயாருன்னா 2 லட்சம் கொடுத்தா வேலை வாங்குறான். வாத்தியார்னா வேலை கொடுத்து காசு கொடுத்து வேலை வாங்குறாங்க. ஏன்னா அவங்களே ஏதாவது ஒரு ரோடு 1/2 கிலோமீட்டர் ஒரு தெரியும். அந்த அடிப்படையில் தெரிஞ்சதுனால சொல்றேன். இதற்குள்ள ஆதாரம் இருக்கா? ஏன்னா நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, நாளைக்கு உங்கள் மீது அவதூறு வழக்கு பாயலாம், எங்கள் மீதும் பாயலாம். அதனால தான் கேட்கிறேன், ஆதாரம் இருக்கா அவங்க கிட்ட? ஆதாரம் நான் வந்து சொல்ற மாதிரி ஒரு கமிஷன் போடட்டும். ஒரு சர்க்கார் ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் லெவல்லயோ ஹைகோர்ட் லெவல்லயோ போட்டாங்கன்னா அவங்க தான் ஆதாரம் திரட்டும். இது மாதிரி எல்லாரும் குற்றச்சாட்டுக்கு நீங்க கமிஷன் வைக்க முடியாது, சிபிஐ அனுப்ப முடியாது இல்லையா? நீங்க கேட்டீங்க, ஆட்சியை பத்தி கேட்டீங்க. ஆட்சியை பத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம் வந்துருச்சு. ஆனா யதார்த்தத்தை தான் சொல்ல முடியும். ஊழல் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதற்கான உரிய ஆதாரங்கள் இருக்கணும் இல்லையா? ஊழல் இருக்கிறதுனால ஊழல் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் பொறுப்படுத்துக்கிறேன். நாளைக்கு அவதூறு வழக்கு உங்கள் மீது வர வாய்ப்பு இருக்கு. நல்லா சந்திக்க தயாரா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என் மேல கேஸ் போட்டா சந்திக்க தயாரா இருக்கேன், பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள் திருப்தியா இல்லை. மக்கள் பேசுறதுதான், மக்கள் பிரதிநிதிங்கிற முறையில மக்களோட இருக்கிறவங்கிற முறையில சொல்றேன். எம்ஜிஆர் அந்த கட்சியை நிறுவனர். அவர் சாகுற போது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சென்ட் இடம் வாங்கினார்னு சொல்ல முடியுமா? ஒரு கார் புதுசா வாங்கினார்னு சொல்ல முடியுமா? ஒரு பிளாட் ஒரு வீடு வாங்கினார் இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலயோ எந்த இடத்துலயுமே? என்னுடைய அட்வைஸ் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஜெயலலிதா வரணும்னு நினைச்சவன், நான் முதலமைச்சர் வரணும்னு நினைச்சவன். அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கீழே இருக்கிறவங்க வந்து இந்த ஆட்சியில வந்து அவங்க ஒன்றும் பலனடை எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பலனடைந்தது அங்க இருக்கிற ஒரு சில குறிப்பு ஒரு மாவட்டத்துக்கு 4 பேர் 3 பேர் அந்த கட்சியில மாவட்டமா இருக்கலாம், இல்ல மந்திரியா இருக்கலாம், இல்ல செல்வாக்குள்ள ஒரு எம்எல்ஏ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெவலில் போயிட்டு இருக்காது. இது வந்து அரசின் மீது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து இது ஏற்படுத்தாலும் சந்தேகமே கிடையாது. முள்ளால் எடுக்கிற மாதிரி பணத்தால் அடித்து பணத்தை சம்பாதிச்சு பணத்தை செலவு பண்ணி வெற்றி பெறலாங்கிறத அது மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். காங்கிரஸ் வந்து தலைவர்கள் எல்லோருமே, உங்களையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லோருமே காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் தற்போது காமராஜர் போல் உங்கள் தலைவர்கள் யாராவது ஒருவர் இருக்கிறாரா? காமராஜர் ஆட்சினா என்னன்னா, காமராஜரே திருப்பி வந்து ஆள்ற ஆட்சி அல்ல அது. காமராஜர் காலத்துல ஏழைகளுக்கு நன்மை செய்கிற ஆட்சி நடந்தது. காமராஜர் கல்வியில புரட்சி பண்ணார், எல்லா மக்களையும் படிக்க வச்சாரு, அணை கட்டினார், விவசாயத்தை பெருக்கினார். ஸோ சாகிற போது ஒரு இத்தனை தடவை முதலமைச்சராக இருந்துட்டு அகில இந்திய தலைவராக இருந்துட்டு எளிமையில கஷ்டத்துல இருந்தார். சொந்த தாயை கூட அவர் வந்து இங்க கொண்டு வரல, அங்க ஊர்ல வச்சு அவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, கஷ்டத்துல இருந்தாங்க. சரி, இப்படி ஒரு முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்பு இருந்தும் எளிமையில் இருந்தாரு, ஏழைகளுக்காக மக்களுக்காக வாழ்ந்தாரு, தேசத்துக்காக வாழ்ந்தார், நாட்டுக்காக வாழ்ந்தார். அவர் ஆட்சி காலத்துல என்ன நன்மைகள் மக்களுக்கு செய்தாரோ அந்த நன்மைகள்லாம் எங்க ஆட்சி வந்தா நடக்கும். அவங்களுடைய ஆட்சிங்கிறது அவங்க செய்த நன்மைகள், நல்ல காரியங்கள், அது நடக்கும்ங்கிறதா அவருடைய வெளிப்பாடு. அதனால இன்னொரு எம்ஜிஆர் கொண்டா, இன்னொரு அண்ணாவை தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. காமராஜர் ஆட்சி என்றால் காமராஜர் செய்த நன்மைகள், அவர் காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் நல்லதெல்லாம் செஞ்சாரு, அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்றீங்க, நீங்க அதை ஏத்துக்கிறேன். ஆனால் காமராஜர் போர் எளிமையுடன் ஏழைகளுடன் மக்களுக்காக வாழ்ந்த தலைவராக தற்போது யார் இருக்கிறார் என்பது என்னுடைய கேள்வி. எதுல இருக்காருன்னு கேக்குறேன், எந்த கட்சியில கேக்குறேன்? உங்க கட்சியில தான் கேக்குறேன், வேற எந்த கட்சியில கேக்குறேன்? உங்க கட்சியில தான் கேக்குறேன், காங்கிரஸ் கட்சியில தான் கேக்குறேன். எத்தனையோ பேர் இருக்காங்க, குமரி அனந்தன்ல ஆரம்பிச்சு எத்தனை, அது மாதிரி 10-15 தலைவர்கள் சொல்ல முடியும். எளிமைன்னா என்ன? காமராஜர் போல் எளிமையாக இருக்கக்கூடிய தலைவரை கை காட்ட முடியும். ஒரு தலைவர் அவர் காமராஜர் தான் நிச்சயமா. இன்னொரு காமராஜரை வந்து அவரோட இன்னொரு ஆளை கொண்டு காமராஜரை பொருத்த முடியாது. எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். அவர் போன்றோ அவர்ல முக்கால்வாசியோ அவர்ல அரைவாசியோ அவர்ல காவாசியோ இருக்கலாம். அவர் செய்ததை செய்தா போதும். சரி, மனிதர்கள் வந்து மாறக்கூடியவர்கள் தான். என்ன ஒரு நல்லவனா இருந்துட்டு ஆட்சி வந்தவன கெட்டவனானா பின்ன பிரயோஜனம்? அந்த ஆட்சி அதிகாரம் மக்கள் தந்த வாய்ப்பை அவர்களுக்கு பயன்படுத்துறாரா, குடும்பத்துக்கு பயன்படுத்துறாரா, மக்களுக்கு பயன்படுத்துறாரா, அதான் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது புதுக்கோட்டையில எனக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய அனைத்து தகுதிகளும் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. எனவே முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் நீங்களும் களமிறக்கப்படுவீர்கள் என்று நம்பலாமா? 40 வருஷம் அரசியல் இருக்கேன், படிச்சிருக்கேன், வக்கீல், எம்ஜிஆர் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பிரதமரோட பழகக்கூடிய வாய்ப்பு, ஒரு 4-5 முதலமைச்சரோட பழகக்கூடிய வாய்ப்பு, 6 தடவை சட்டசபையில தனியாகவும் தனித்தலைவராகவும் துணை எதிர்கட்சியிலையும் மந்திரியாகவும் டெல்லியிலையும், இதை விட ஒரு அனுபவம் ஒருத்தனுக்கு வேணும். அதனால சும்மா நான் விளையாட்டா பேசும்போது சொன்னேன், மற்றவங்க யாரோ முதலமைச்சர்னு சொல்றாங்க, சொல்லும்போது அது முதலமைச்சர் தகுதி எனக்கு இல்லையான்னு கூட நான் சொன்னேன்.
ஆனா நான் இன்னமும் நான் நம்புறேன், முதலமைச்சர் தகுதி எனக்கு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அப்ப வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது கட்சி முடிவு பண்ணணும். கட்சி தான் என்ன போடணுமா, அல்லது சிதம்பரத்தை போடலாமா, இளங்கோவனை போடலாமா, என்ன அப்படி ஒருவேளை காங்கிரஸ் தனியா போய் முதலமைச்சர் யாராவது சொல்றதுன்னா அது வந்து இப்போ ராகுல் காந்தியோ சோனியா காந்தி அம்மாவோ இருக்கிற ஆள்கள்ல யாரை சொன்னா ஓட்டு வரும், யாரை சொன்னா நல்லதுன்னு அவங்க முடிவு பண்றாங்களோ அது சொல்லுவாங்க. அது நாமளே முதலமைச்சர் நாமளே சொல்லிக்க முடியாது. நானே கட்சி வச்சுருந்தா சொல்லலாம். சில கட்சிகள் சொல்ற மாதிரி இப்போ எம்ஜிஆர் திமுக ஆர்த்திக்கு இருந்தானா நான் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர், என் கட்சி 214 போட்டி போடணும், காசு இருந்தா போட்டி போடலாம். எங்கள் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை அக்னி பரிசையில் பகிர்ந்து கொண்டிருங்கள். மிக்க நன்றி திரு திருநாவுக்கரசர். இந்த வாய்ப்பு தந்ததுக்காக ரொம்ப நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.